Hello friends, welcome to my channel Asamar. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது ரொம்ப டேஸ்டான ரெசிபி மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்தியான ரெசிபிஸும் கூட குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஏனா எப்போதுமே நான்ஸ்டிக் pan பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணீங்கனா நான்ஸ்டிக் pan ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இப்போ இதல கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயும் கறிவேப்பிலையும் நமக்கு எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதுக்கு அப்புறமா நாம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போறோம். இஞ்சி பூண்டு விழுதுமே பாத்தீங்கன்னா நல்லா இந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கி நல்லா ஓரளவுக்கு பிரவுனிஷா மாறி வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நம்ம ஈரலை சேர்க்க போறோம். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஈரலை சேர்த்துக்கலாம். ஈரல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 3 முறை கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். ஈரல் செய்யும்போது நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய தண்ணி ஊத்தி வேக விட்டுருவாங்க. அப்படி இல்லனா குக்கர்ல போட்டு வேக வச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும். ஈரல் பாத்தீங்கன்னா பொதுவாவே ரொம்ப சீக்கிரத்துல வெந்துரும். அந்த மாதிரி வேகும்போது அது நல்ல ஒரு சாஃப்ட்டா நல்ல ஒரு சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரம் வெந்திருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வேகிற தன்மை போய் அது ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ இதல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க. இதிலேயே பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியே ஊத்த தேவையில்ல. பாருங்க இதிலேயே எப்படி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஒரு 5 நிமிஷம் நீங்க இத வேக விட்டாலே போதும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. சில பேர் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டு அதுக்கு அப்புறமா ஈரல் சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்யறதை விட இந்த மாதிரி நீங்க செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரியே மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நமக்கு ஈரல் ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிடும். இப்போ பாருங்க 3/4 வாசிக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈரல் செய்யும்போது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுக்காதீங்க. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லயும் வச்சுக்காதீங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க செய்யுங்க. அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விடுங்க. அடி பிடிக்காம இருக்கும் அப்பதான். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மிளகு தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க சேர்க்கலாம். ஏனா உங்களுக்கு இதல காரம் தெரிஞ்சிக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொடிசா கட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு அரை வெங்காயம் இருந்தாலே போதும். இந்த மாதிரி போட்டுட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நாம ஒரு மூடி போட்டு இது ஒரு 10 செகண்ட் மட்டும் வைக்க போறோம். ரொம்ப வேக கூடாது. அது அந்த ஈரலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுறலாம். கறிவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுறலாம். இது ஒண்ணு போடும்போது பாத்தீங்கன்னா அதோட வாசனை நல்லா சூப்பரா இருக்கும். அதோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா நல்லா உள்ள இறங்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பூனால தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க போறேன். சில பேர் குக்கர்ல போடாட்டி எப்படி வெந்திருக்கும் அப்படி நினைப்பீங்க. சோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரா வெந்திருக்கு. குக்கர்ல எல்லாம் போடாதீங்க. ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலயே குக் ஆயிடும் ஈரல் பொறுத்த வரைக்கும். இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதோட ஜூஸை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். தக்காளி வேண்டாம் அப்படி நினைச்சீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது புளிப்பு சுவை பிடிக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாவே ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரத்தம் இல்ல சத்து இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். நல்லா ரத்தம் உங்களுக்கு ஊறும். ரத்தம் சுத்திகரிக்கும். சோ இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க போடுற லைக்கும் கமெண்ட்ஸும் தான் பாத்தீங்கன்னா நான் ஆரோக்கியமான கண்டென்ட் கொடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே உந்துதலா இருக்கு. சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.